ஒன்றே உலகம், புறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். செம்மொழி விருதாளர் முனைவர் கு. மோகன்ராசு ஐயா அவர்களுக்கும் ஏனைய திருக்குறள் சான்றோருக்கும் இந்த ஆய்வரங்கிற்கு இணைப்புரை வழங்கும் திருக்குறள் உலக சாதனையாளர் சிவலட்சுமி ரமேஷ்குமார் அவர்களுக்கும், இதை வலையொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கும் உலக சாதனையாளர் முனைவர் மூரா ரோஹிணி அவர்களுக்கும் எனது வணக்கம். மாபெரும் கின்னஸ் சாதனை நிகழ்வு. உலகளாவிய அளவில் ஒரே நாளில் 100 தலைப்புகளில் 100 இடங்களில் 100 மாநாடுகள் 100 மலர்கள். இந்த மாநாட்டுக்கு முன்னோடி ஆய்வுக் கட்டுரையில் நாடு பற்றி வழங்க வாய்ப்பு தந்த ஐயாவுக்கு எனது நன்றி. திருவள்ளுவர் நாடு பற்றிய சிந்தனைகள். நுழைவாயில். திருக்குறள் உலகளாவிய நிலையில் பல்வேறு பொருண்மைகளை உள்ளடக்கியதாகவும், இனம், மதம், சாதி, மொழி, நாடு என்னும் சார்புகளற்ற ஒரு உலக பொது நூலாகவும் அமைந்த ஒரு சிறப்பான நூலாகும். திருவள்ளுவர் திருக்குறளில் எக்காலத்துக்கும் எல்லோராலும் பின்பற்றக்கூடிய பல்வேறு வகையான சிந்தனைகளை எமக்கு தந்துள்ளார். அவற்றில் நாடு பற்றிய சிந்தனைகளை பல உட்தலைப்புகள் மூலம் ஆராய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். மனிதர்கள் மற்றும் ஏனைய உயிரினங்கள் வாழும் புவிசார் நிலப்பகுதி நாடு என்று அழைக்கப்படுகின்றது. உலகம் எல்லைகளால் வரையறுக்கப்பட்டு இறையாண்மையுடைய சுதந்திர நாடுகளின் தொகுதியாக அமைந்துள்ளது. இந்த உலகமானது நிலம், நெருப்பு, நீர், காற்று, வானம் ஆகிய ஐம்பூதங்களும் கலந்த சேர்க்கை என்பதை நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு என்னும் தொல்காப்பிய நூற்பா எடுத்துரைக்கின்றது. இன்று உலகில் காணப்படும் நாடுகளில் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்று அதன் உறுப்பு நாடுகளாக 195 நாடுகள் இருக்கின்றன என்பதை புள்ளிவிவரங்கள் காட்டுகின்றன. கருதுகோள். திருவள்ளுவரின் நாடு பற்றிய சிந்தனைகள் தற்போதைய உலக நாடுகள் கொண்டுள்ளனவா என்பதை ஆராய்வது. இவ்வாய்வுக் கட்டுரைக்கு தரவுகளாக பயன்படுத்திய குறட்பாக்கள் ஏறக்குறைய 30க்கு மேல். விரிவஞ்சி அவற்றை நான் படிக்கவில்லை. ஆய்வுக்குரிய உட்தலைப்புகள். நாடு பற்றிய வரைவு, நாடு உலக கண்ணோட்டம், ஆட்சியாளனும் நாடும், உலகத்தவரால் போற்றப்படும் நாடு, தலை சிறந்த நாடு, நாட்டிற்கு வேண்டுவன, நாட்டிற்கு வேண்டாதன, நாட்டிற்கு அணியாவன, நாட்டிற்கு உறுப்பாவன, நாடும் இயற்கை வளமும், நாடும் அரண்களும், கேடுறும் நாடு. நாடு பற்றிய வரைவு. நாடு என்ற சொல்லுக்கு அகராதி தரும் விளக்கத்தை நோக்கின், குறிப்பிட்ட அரசின் ஆட்சிக்கு உட்பட்டு அமைந்திருக்கும் வரையறுக்கப்பட்ட எல்லைகளை உடைய நிலப்பகுதி நாடு எனப்படும் என்று இக்கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி வரைவிலக்கணம் கூறுகின்றது. மேலும் நாடு என்ற சொல்லுக்கு விருப்பு என்ற பொருளும் உண்டு. மக்கள் விரும்பி வாழும் இடம் என்பதால் அது நாடு எனப்பட்டது போலும் என்று சி. இலக்குவனார் குறிப்பிடுகின்றார். பேராசிரியர் இ. பாலசுந்தரம் அவர்கள் நாடு பற்றிய கருத்தும் ஈண்டு நோக்கத்தக்கது. தமக்கே உரிய பாரம்பரியமான எல்லைகளை உடைய ஒரு நாட்டின் மக்களால் காலங்காலமாக தங்களுக்காக உருவாக்கப்பட்ட தன் உரிமையுடைய ஆட்சி அமைப்பினை உடைய நிலப்பரப்பினை கொண்டதே நாடு என்பதாகும். திருவள்ளுவர் நாடு பற்றிய அதிகாரத்தில் பல குறட்பாக்களில் நாட்டிற்கான வரைவிலக்கணம் தந்துள்ளார். ஒரு நாடு நிலம், நீர் மற்றும் மூலப்பொருட்கள் ஆகிய இயற்கை வளங்களை கொண்டிருக்க வேண்டும். இதனை திருவள்ளுவர் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல, நாட வளந்தரும் நாடு குறள் 739 முயன்று தேடாமல் வளங்களை பெற்றிருக்கும் நாடுகளை நாடுகள் என்பர். புற நாடுகளை எதிர்பார்த்து வளம் தரும் நாடுகள் நாடல்ல என்பது வள்ளுவர் கோட்பாடாகும். நாடு என்றால் என்ன என்பதற்கு தரும் வரைவிலக்கணத்தை நோக்கின்
வருடந்தோறும் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு தேவையான குறையாத விளைச்சலும் தகுதி வாய்ந்த அறிஞரும் நிலை தாழ்வில்லாத செல்வந்தரும் சேர்ந்தது நாடு என்பதை தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு குறள் 731 பதிவு செய்துள்ளார். 2. நாடு உலக கண்ணோட்டம். ஒரு நாடு பற்றி உலக நாடுகளில் வாழும் மக்களின் கண்ணோட்டத்தை நோக்கி சிறந்த பொருண்மைய மேம்பாட்டால் அனைவராலும் விரும்பப்படுவதும் கேடில்லாத மிகுந்த விளைச்சல் தரும் நாட்டின் மீது உலக மக்களின் பார்வை எப்போதும் இருக்கும். வறிய நாடுகளில் வாழும் மக்கள் வாய்ப்பு வரும்போது வளர்ச்சியடைந்த செல்வந்த நாடுகளுக்கு சென்று நிரந்தரமாக வாழ்வதற்கு விருப்பம் கொண்டிருப்பர். இதற்கு உள்நாட்டு போர், வறுமை, இயற்கை அனர்த்தங்கள் முதலானவற்றை காரணமாக கொள்ளலாம். இதற்கு சான்றாக இன்று ஆசிய, ஆப்பிரிக்க, தென் அமெரிக்க மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருந்து கனடா, ஐக்கிய அமெரிக்கா, பிரித்தானியா, மேற்கு ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை நோக்கி நாளாந்தம் நாடிச் செல்லும் ஏதிலிகளின் இடப்பெயர்வு எடுத்து காட்டுகின்றன. இதனை திருவள்ளுவர் பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அரும் கேட்டால் ஆற்ற விளைவது நாடு குறள் 732 குறிப்பிடுகின்றார். ஆட்சியாளரும் நாடும். ஏற்கனவே சுட்டிக்காட்டிய நாடு பற்றிய வரவிலக்கணத்தின்படி நாடு என்பது புவியியல் எல்லைகளை கொண்டிருக்க வேண்டும், சகல வளங்களையும் கொண்டிருக்க வேண்டும், அத்தோடு சிறந்த ஆட்சித்தலைவனும் அரசாங்கமும் இருக்க வேண்டும். அரசாங்கம் மாறிக்கொண்டே இருக்கும். முடியாட்சி உள்ள நாடுகளில் பரம்பரை ஆட்சி தொடரும். மக்களாட்சி நிலவும் நாடுகளில் காலத்துக்கு காலம் மக்கள் வாக்குரிமையை பயன்படுத்தி ஆட்சியாளர்களை தேர்வு செய்வர். தேர்தலில் வெற்றிட்டுவோர் நாட்டை ஆட்சி செய்வார்கள். அந்த ஆட்சியின் தலைவனுக்குரிய பண்புகளாக திருவள்ளுவர் அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை எந்தற்கு இயல்பு குறள் 382 அஞ்சாமை துணிவுடைமை, அல்லல் நீக்கம், அழிவுடைமை, அரண் இழுக்காமை, அறிவுடைமை, ஆழ்வினை உடைமை, ஊக்கமுடைமை, ஈகையுடைமை முதலியவற்றை திருவள்ளுவர் வரையறுத்துள்ளார். நாட்டை ஆட்சி செய்யும் ஆட்சியாளன் மேலும் சில பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் காட்சிக்கு எளியன், கடும் சொல்லன், அல்லேலன், மீக்கூறும் மன்னன் நிலம் குறள் 386 எடுத்து கூறுகின்றார். இந்த பண்புகள் அமையாத தலைவனை பெறும் நாடு எல்லா வளங்களும் பெற்றும் நிறைவு எய்திய போதும் பயனற்ற நாடு என்பதை திருவள்ளுவர் ஆங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவு இல்லாத நாடு குறள் 740 எல்லா வளங்களும் பெற்றும் நிறைவேறிய போதும் நல்ல ஆட்சித் தலைவனை கொள்ளாத நாடு பயனற்றதே என்று எடுத்துரைக்கின்றார். ஒரு நாட்டின் ஆட்சியாளர் தம் நாட்டின் செல்வம் சிதைவடையாமலும் மக்களின் நல்வாழ்வுக்கும் மக்களின் அமைதிக்கும் உழைக்க வேண்டும். அத்துடன் அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு படைகளிடமிருந்து தனது நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும். இதற்கு ஆட்சியாளர் சகல ஆற்றல்களையும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் பின்வருமாறு கூறுகின்றார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு அரண் நாரும் உடையான் அரசருள் ஏறு குறள் 381 இதில் அரசு அல்லது ஆட்சியாளன் படை, நாட்டின் வாழும் மக்கள், உணவிற்கேதுவாகிய பொருள், அமைச்சரவை, தோழமை, எல்லைகளுக்கான காவல், அரண் ஆகிய 6 உறுப்புகளையும் உடைமையாக கொண்டிருக்க வேண்டும் என்பது பொருளாகும். 4. உலகத்தவரால் போற்றப்படும் நாடு. ஒரு நாடு வளம் மிக்கதாகவும் உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்டதாகவும் மக்கள் அமைதியாக வாழ்வதற்கும் ஏற்றதாகவும் அமைய வேண்டும். மேலும் சிறப்பான பொருண்மைய மேம்பாடுடையதாகவும் இருக்க வேண்டும். இதன் முக்கியத்துவத்தையே திருவள்ளுவர் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு குறள் 247 செல்வரை எல்லாரும் செல்வார் சிறப்பு குறள் 752 செல்வம் உடையவரை எல்லாரும் மதித்து நடப்பர் போற்றுவர் என்று செல்வத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றார். சிறந்த கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி கல்வியில் வளர்ச்சி அடைந்த நாடுகளும் மனித உரிமையை மதித்து பேணுகின்ற நாடுகளும் சகல துறைகளிலும் வளர்ச்சி அடைந்த மேற்குலக நாடுகளும் உலக மக்களால் போற்றப்படும் நாடுகளாக விளங்குகின்றன. திருவள்ளுவர் இவ்வாறான நாடுகள் பற்றி பெரும்பொருளால் பெற்றதாகி குறள் 732
எடுத்துக்காட்டியுள்ளார். மேலும் உருபசியும் ஓவாப்பிணியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு குறள் 734 கொடிய பசியும் நீங்காத நோயும் அழிவு தரும் பகையும் இல்லாத நாட்டை உலக மக்கள் விரும்பி போற்றுவர் என்று கூறுகின்றார். 5. தலை சிறந்த நாடு. உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் மக்கள் பரந்து வாழுகின்றனர். பொதுவாக உலக நாடுகளை பொருளியல் வல்லுநர்கள் வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளர்முக நாடுகள் என்று வகைப்படுத்துவர். இதில் வளர்ச்சி அடைந்த நாடுகளாக மேற்குலக நாடுகள் விளங்குகின்றன. இவை கல்வி, சுகாதாரம், உணவு, போக்குவரத்து, பாதுகாப்பு என்னும் அடிப்படை தேவைகளில் தன்னிறைவு பெற்று விளங்குகின்றன. இவ்வாறான நாடுகளை திருவள்ளுவர் நாடென்ற நாடா வளர்த்தன என்று குறள் 739 எடுத்துக்காட்டியுள்ளார். கேடினை அறியாததாய் அக்கேட்டினால் வரும் வளம் குன்றும் நிலை வந்தவிடத்தும் தன் வளத்தினின்று குறைவுபடாத நாடுகளுள் தலை சிறந்த நாடு என்று திருவள்ளுவர் எடுத்துக்காட்டியுள்ளார். இதனை வள்ளுவர் கேடறியா கெட்ட இடத்து வளங்குன்றா நாடு என்ப நாட்டின் தலை குறள் 736 பதிவு செய்துள்ளார். 6. நாட்டிற்கு வேண்டுவன. நாடு என்பது புவியியல் சார் பிரதேசத்தையும் வரையறுக்கப்பட்ட எல்லைகளையும் கொண்டிருக்கும் அந்த நாட்டிற்கு அடிப்படை தேவையாக வேண்டப்படுவது மக்களும் அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான நிலம், நீர் முதலிய இயற்கை வளங்களும் ஆகும். ஒரு நாட்டிற்கு வேண்டுவன பற்றி திருவள்ளுவர் கூறுவதை நோக்கின் தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு குறள் 731. குறையாத விளைச்சலும் தகுதி வாய்ந்த அறிஞரும் தாழ்வில்லாத செல்வரும் சேர்வது நாடு என்பதை எடுத்து காட்டுகின்றார். மேலும் மிகுந்த பொருள் வளத்தால் விரும்பத்தக்கதாகி கேடில்லா மிக விளைச்சல் தருவது நாடு என்பதை பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அரும் கேட்டால் ஆற்ற விளைவது நாடு குறள் 732 பதிவு செய்துள்ளார். நாட்டிற்கு வேண்டாதன. ஒரு நாட்டிற்கு வேண்டாதன எவை என்று நோக்கின் பசியும் நோயும் அழிவைத் தரும் பகையும் வேண்டாதனவாகும். இதனை திருவள்ளுவர் உருவசியும் ஓவாப்பிணியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு குறள் 734 பதிவு செய்துள்ளார். கொடிய பசியும் நீங்காத நோயும் அழிவு தரும் பகையும் இல்லாதது இயல்பாக இயல்வது நாடு என்பது திருவள்ளுவரின் சிந்தனையாகும். மேலும் ஒரு நாட்டிற்கு வேண்டாதன ஆட்சி தலைவனுக்குரிய சிறந்த பண்புகளற்ற ஆட்சியாளர் என்றும் எடுத்து காட்டுகின்றார். பெரும்பாலான நாடுகளில் பொதுத் தேர்தல் மூலம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளர்களே தமது நாட்டை அல்லது பிரதேசத்தை ஆட்சி செய்கின்றனர். தமது ஆட்சி காலத்தில் சில வேளைகளில் வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தாது தமது கடமையை மறந்து தாம் விரும்பியபடி மக்கள் விரும்பாத ஆட்சியை மேற்கொள்வர். இவ்வாறான ஆட்சியாளர்களால் எந்த பயனும் இல்லை என்பதை திருவள்ளுவர் ஆங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றேல் வேந்தமைவு இல்லாத நாடு குறள் 740 எடுத்து காட்டுகின்றார். ஒரு நாட்டில் பல்வேறு கருத்துடைய குழுக்களும் உட்பகையும் ஆட்சியாளரையும் நாட்டு மக்களையும் அச்சுறுத்தி கலங்கச் செய்யும் கொலையாளி கும்பர்களும் ஒரு நாட்டிற்கு வேண்டத்தகாதன என்பதை திருவள்ளுவர் பல்லும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லாத நாடு குறள் 735 அழகாக பதிவு செய்துகின்றார். மேலும் மேற்படி குறளுக்கு புறச்சான்றாக தொண்டைமான் இளந்திரையன் நாடு பற்றி பெரும்பானாற்றுப்படையில் உள்ள பாடல் அடிகளை கொள்ளலாம். அத்தம் செல்வோர் அலறத் தாக்கி கைப்பொருள் பிளவும் களவோர் வாழ்க்கை கொடியோர் என்றுவன் கடியுடை வியன்புலம் பெரும்பானாற்றுப்படை அடி 39-41 வரை. அதாவது வழிச்செல்வோர் அலரும்படி அவர்களை வெட்டி அவர்களுடைய கைப்பொருள்களை கவருகின்ற களவினை ஏத்தொழில் போன்று தம் வாழ்க்கைக்கு தொழிலாக கொண்டுள்ள கொடுமையோரை அந்த நாடு உடையதன்று என்று கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியுள்ளார். 8. ஒரு நாட்டிற்கு அணியாவன. திருவள்ளுவர் நாடு என்றால் என்ன என்பதற்கு பல குறட்பாக்களில் வரைவிலக்கணம் தந்துள்ளதை ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளேன். எனவே ஒரு நாட்டுக்கு நாடென்ப நாடா வளர்த்தன. இவ்வாறான நாட்டிற்கு அணிகலனாக அமைவன பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்தும் என்று அழகாக எடுத்து காட்டியுள்ளார்.
நோயின்மை, செல்வம், விளைபொருள் பெருக்கம், இன்பம், பாதுகாப்பு ஆகிய 5ம் நாட்டிற்கு அணிகலன் என்பார். 9. நாட்டிற்கு உறுப்பாவன. ஒரு நாட்டிற்கு உறுப்பாக பல விடயங்கள் உள்ளன. இதில் ஆட்சியாளன், குடிமக்கள், இயற்கை வளம், பாதுகாப்பு, அரண் என்பனவற்றை குறிப்பிடலாம். எனினும் வள்ளுவர் கூறும் உறுப்புகளை நோக்கின் இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு. குறள் 737. ஊற்றுநீரும் மழைநீரும் இயற்கையாக வாய்த்த மலையும் அந்த மலையிலிருந்து வழிந்தோடும் அருவியின் நீரும் வலிமையான அரணும் ஒரு நாட்டிற்கு உறுப்புகளாகும் என்றார். 10. நாடும் இயற்கை வளமும். ஒரு நாட்டிற்கு இயற்கை வளம் முக்கியமானதாகும். இதில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நில வளம், நீர்வளம், கனிம வளம், காடுகள் முதலியன முக்கியமாக காணப்படுகின்றன. இவை மனித வாழ்க்கைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. வளங்கள் பற்றி திருவள்ளுவர் நாடென்ப நாடா வளர்த்தன குறள் 739 பதிவு செய்துள்ளார். இயற்கை வளங்கள் என்பதை ஊற்று நீர், மழைநீர் என்றும், இருவகை நீர் வளமும் வாய்ப்புடையதாக அமைந்த மலையும் ஆறும் ஒரு நாட்டிற்கு இயற்கை வளங்களாக அமைவதை என்பதை இருபுனலும் வாய்த்த மலையும் வருபுனலும் குறள் 237 எடுத்து காட்டுகின்றார். நாடும் அரணும். 11. ஒரு நாட்டை பாதுகாப்பதில் அரண்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. இறையாண்மையுள்ள ஒரு நாட்டுக்கு நிலம், கடல், மலை, ஏரிகள் எல்லைகளாக இருக்கின்றன. இவையே அந்த நாட்டுக்கு அரணாகவும் அமைகின்றன. இவ்வாறான அரண்கள் பற்றி திருவள்ளுவர் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் குறள் 742 பதிவு செய்துள்ளார். நாட்டுக்குரிய அரணின் அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை திருவள்ளுவர் மற்றொரு குறளில் தந்துள்ளார். உயர்வகலம், திண்மை, அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்றுரைக்கும் நூல் குறள் 743. இக்குறளுக்கான பொருளை நோக்கின் உயரம், அகலம், உறுதி, பகைவரால் அழிக்க முடியாத அருமை ஆகிய 4ம் அமைந்திருப்பதே அரண் என்று அறநெறி நூல்கள் கூறும் என்பதாகும். மேலே காட்டிய 2 குறள்களிலும் அரணாக பயன்படும் இயற்கை வளங்களையும் அரணின் அமைப்பு பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது. அடுத்து மற்றொரு குறளில் அரணின் பயன்பாட்டை தந்துள்ளார். ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தன் போற்றுபவர்க்கும் பொருள் 741. இக்குறளின் பொருளை நோக்கின் வலிமையால் பகைவர் மேல்நாட்டவர் படை நடத்துபவர்களுக்கும் அரண் சிறந்த பாதுகாப்பாக அமைவதை எடுத்து கூறுகின்றார். மேற்கூறியதற்கிணங்க அரண் பல மாண்புகளை உடையதாய் இருந்தாலும் உள்ளிருக்கும் படை வீரர்கள் செயல்திறன் அற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அரண் எந்தவித பயனும் இல்லாததாகவே அமையும் என்கிறார். இதனை இணைமாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார் கண் இல்லது அரண் குறள் 750 பதிவு செய்துள்ளார். ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பு அரண் மட்டுமன்றி அதனை ஆட்சிப்படுத்தும் போர் வீரர்களும் வினைத்திறமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும். செய்யும் செயலில் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அரண் இருப்பதால் ஒரு பயனும் இல்லை என்பதை அழுத்தமாக வள்ளுவர் பதிவு செய்துள்ளார். 12. கேடுறும் நாடு. ஒரு நாட்டின் ஆட்சியாளன் மக்களுக்கு நல்லாட்சி வழங்க வேண்டும். அதை தவிர்த்து செய்யக்கூடியதை தவறாக செய்கின்ற போது மக்களும் நாடும் பல்வேறு வகையான கேடுகளை தாங்க வேண்டிய இக்கட்டான நிலைகளை தள்ளப்படும் என்பதை திருவள்ளுவர் செய்தக்க அல்ல செயக்கடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் குறள் 466 எடுத்து காட்டுகின்றார். நாட்டின் பொருண்மைய இருப்பை அறியாது நன்கொடைகள் வழங்கும் போது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து வறுமை ஏற்படும் என்பதை திருவள்ளுவர் உழவரை தூக்காத ஒப்புர வாண்மை வளவரை வல்லை கெடும் குறள் 480 எடுத்து காட்டுகின்றார். ஆட்சியாளனுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் அமைச்சர்கள், ஒற்றர், படைத்தலைவர் முதலியோர் தம் பணியில் தவறும் போதும் நாடு பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்து மக்கள் வறுமை அடைந்து கேடுவர் என்பதை பழுதென்ப மந்திரியின் குறள் 639 எடுத்து காட்டுகிறார். 13. நாடும் அமைச்சர்களும். ஒரு நாட்டின் நல்லாட்சி அமைவதற்கு சிறந்த ஆட்சியாளர் அமைய வேண்டும்.
அந்த ஆட்சிக்கு தலைமை வகிக்கும் ஆட்சித் தலைவன் அறிவாலும் ஆற்றலாலும் சிறந்தவனாக இருந்த போதும் அவனுக்கு துணையாக மதிநுட்பம் வாய்ந்த அமைச்சர்களும் வாய்க்க வேண்டும். அவர்கள் தேவையான போது ஆட்சித் தலைவனுக்கு சிறந்த அறிவுரை வழங்கவும் ஆட்சி நிர்வாகத்தை சிறப்பாக நிர்வகிப்பதற்கும் திறமையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு குறள் 631 எடுத்துக்காட்டியுள்ளார். இக்குறளுக்கு டாக்டர் மு. வரதராஜன் அவர்கள் செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படைய செய்ய வல்லவன் அமைச்சர் என்று பொருள் தந்துள்ளார். ஆட்சியாளன் அமைச்சர்களை தெரிவு செய்யும் போது மதிநுட்பமும் மனதிலே வலிமையும் மக்களை காப்பதில் ஈடுபாடும் விடாமுயற்சியும் அறவிதிகளை அறிந்து நடத்தல் என பன்முக ஆளுமையுடையவர்களை தெரிந்து அமைச்சு பொறுப்புகளை வழங்க வேண்டும். இதனையே திருவள்ளுவர் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் குறள் 517 பதிவு செய்துள்ளார். ஆய்வு முடிவுகள். திருவள்ளுவர் நாடு பற்றி எடுத்து கூறிய பெரும்பாலான சிந்தனைகள் அவர் வாழ்ந்த காலத்துக்கு மட்டுமன்றி தற்காலத்துக்கும் பொருந்துவனவாக இருக்கின்றன. திருவள்ளுவர் போரானது தற்காப்புக்காக இடம்பெறுவது என்ற கருத்துடையவர். ஆனால் இன்று உலகில் நடைபெறும் போர்கள் ஆழ்புல விரிவாக்கத்துக்காக நடைபெறுகின்றன. 3. திருவள்ளுவரின் அரண் பற்றிய சில சிந்தனைகள் இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் வல்லரசு நாடுகளின் போர் நடவடிக்கைகளுக்கு பொருத்தமற்றதாக அமைகின்றன. 4. ஒரு நாடு வளமிக்கதாகவும் உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்டதாகவும் மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு ஏற்றதாகவும் அமைய வேண்டும். மேலும் சிறப்பான பொருண்மைய மேம்பாட்டுடையதாகவும் இருக்க வேண்டும். திருவள்ளுவரின் இக்கருத்துக்கு இன்றைய உலக நாடுகள் யாவும் பொருத்தமானவை என்று கூற முடியாது. ஏனெனில் வளர்ச்சி அடைந்து வரும் பெரும்பாலான நாடுகள் செல்வந்த நாடுகளின் உதவிகளிலேயே தங்கியுள்ளன. திருக்குறள் உலக நூல் ஏன்? மேற்படி ஆய்வுக்கட்டுரை எழுதுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட குறள்களின் அடிப்படையில் திருவள்ளுவர் நாடு பற்றி குறிப்பிட்டுள்ள சிந்தனைகள் இயற்கை செயற்கை எல்லைகளை கடந்து உலக பொது தன்மை உடையதாக உலக நாடுகள் அனைத்துக்கும் இன்றும் என்றும் ஏற்கத்தக்கதாக இருக்கின்றன. எனவே குறட்தரவுகளின் அடிப்படையில் திருக்குறள் உலக நூல் என்பது நிலைநாட்டப்பட்டுள்ளது. நிறைவுரை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் நாடு பற்றி வகுத்து கூறிய சிந்தனைகளை பொருத்தமான திருக்குறளை தரவுகளாக கொண்டு இந்த ஆய்வு திருவள்ளுவரின் நாடு பற்றிய சிந்தனைகளை தற்போதைய உலக நாடுகள் கொண்டுள்ளனவா என்பதை ஆராய்ந்துள்ளேன். ஆய்வில் மேற்குறிப்பிட்ட புதிய ஆய்வு முடிவுகளை தொகுத்துள்ளேன். திருவள்ளுவரின் நாடு பற்றிய சிந்தனைகள் சகல நாடுகளுக்கும் இன்றும் பொருத்தமாக இருக்கின்றன. எனவே திருக்குறள் ஒரு உலக நூல் என்று கூறலாம். இந்த வாய்ப்பை வழங்கிய ஐயாவுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.